மூணும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாண்ட்விச் செய்ய போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் வந்து நான் பாஸ்தா வாங்கிட்டு வந்தேன். பாஸ்தா செஞ்சு நான் மட்டும் தான் சாப்பிட்டேன். அது வந்து எனக்கு உடம்புக்கு ஒத்துக்கல. நிறைய எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா 1 வீக்காக தொடர்ந்து வீடியோவே போகல. நிறைய பேர் ஏன் வீடியோ போகல சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் திருவிழா நடந்துருது எல்லாருமே தெரியும். ஸோ திருவிழானாலே கொஞ்சம் வீடியோ போட முடியாது. அதுவும் ஒரு காரணம் தான். ஏன்னா வந்து கிட்டே வந்து பாட்டு ஓடிருக்காது. ஒரு பக்கத்துலாம் ஃபங்க்ஷன் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு ஓடிட்டு இருந்தது. ஸோ இப்போ இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாரமாக தொடர்ந்து நடந்த திருவிழாவில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக சடல் திருவிழா. சடல் திருவிழா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோமே. வீட்டில் காலையில் எழுந்து எல்லாமே குளிச்சுட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து சாப்பாடு செஞ்சு படைக்க போகிறோம். படைச்சதுக்கப்புறம் கோழி கடிப்பாங்க. அப்புறம் என்னென்ன செய்வாங்க? கோழி கடிச்சதுக்கப்புறம் பொங்கல் வைக்க போவோம். பொங்கல் வச்சுட்டு அப்புறம் ஈவினிங் தான் சடல் போடுவோம். அதுக்குள்ளே ஈவினிங் வந்துடும். அப்படியே கரெக்டாக ஈவினிங் ஆகிடும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ காலையில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேரீ கட்டான்னு ஒரு பிளான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே தான் இருக்க போகிறாராம். நான் ஈவினிங்காக மாற்றிக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் கோயிலெலாம் போவோம் வருவோம். அதனால் கொஞ்சம் வெயில் டைம்ன்றதுனால டிஷர்ட் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி ஓகே பார்க்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு இப்போ வந்து கோயிலுக்கு போகிற பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு பொங்கலாம் வச்சுட்டு வரலாம். அதுக்கப்புறமா ஈவினிங்காக அத்தை வந்து சடல் போடுவாங்க. காலையில் கோயில் கடிக்கிறது எல்லாமே முடிஞ்சிருச்சு. பொங்கல் வைக்க போகாமல் சரி போகலாம் வாங்க. ஆல்ரெடி எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. வச்சுட்டு எல்லாம் கிளம்புறாங்க. நம்ம தான் லாஸ்ட்டு போல். சரி வாங்க போகலாம். நாங்கள் ரொம்ப பொங்கல் வைக்க தான் வந்தோம். ஆனால் எப்பயுமே வந்து அத்தை எங்க கூட பொங்கல் வைக்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு பொங்கல் வைக்க விட்டுட்டு நாங்கள் ஜாலியாக ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆமாம், நான் வந்து மண்பானை குல்ஃபி ஒரு நார்மல் ஐஸ் தான் வாங்கி தந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மண்பானை குல்ஃபியை விட இந்த மண்பானை தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். சாப்பிட்டுட்டு அந்த பானை எடுத்து போய் வீட்டில் வச்சிட வேண்டியதான். ஆமாம், ஸோ மண்பானையும் சூப்பராக தான் இருக்கும். எடுத்து போய் எதாவது போட்டு வைக்கலாம். அத்தை வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் எடுத்து போய் கோயிலில் வச்சு படைச்சி திரும்ப வீட்டுக்கு தான் போகணும். போயிட்டு வீட்டில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறமா அப்புறம் எதாவது மேக்கப் பண்ணுறது ஃபேஸ் வாஷ் எதாவது பண்ணிட்டு கூட அதுக்கப்புறமா ஈவினிங்காக கோயிலுக்கு வந்தால் சடல் போடுவாங்க. வருஷம் அத்தை சடல் போடுவாங்க. இந்த வருஷம் போடுறாங்க. அது வந்து பார்க்கலாம். ஓகே தூக்கு எங்களுக்கு திருவிழாலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பாரதம் படிப்பாங்க. 18 நாள் பாரதம் படித்து ஒரு வாரம் தான் படிப்பாங்கன்னா சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி படிப்பாங்க. ஸோ முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு திருவிழா வரும். அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவிழாலாம் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகியாச்சு. ஸோ ஒரு சின்ன ஸ்நாக்ஸோடு நாங்கள் ஏதாவது பேசலாம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏதாவதுனா நாங்கள் இவ்வளோ நல்லா வீடியோ போடல. ஒரு நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் நிறைய கொஸ்டின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் பதில் சொல்லலாம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போகலாமா? சரி போகலாம். ஸோ நான் இல்லை இங்கே தான் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறாரு. என்ன செய்ய போகிற சொல்லி? என்ன ஸ்நாக்ஸ்? சும்மா சாண்ட்விச் மாதிரி. சாண்ட்விச் தான். எனக்கு ஏற்கனவே பன்னீர் கொஞ்சம் இருக்குது வீட்டில். ஏன்னா ஆமாம், ஏற்கனவே வந்து மஷ்ரூம் சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இப்போ வந்து பன்னீர் இருக்கிறதுனால பன்னீர் வச்சு பன்னீர் சாண்ட்விச் செய்யலாம். ஆமாம், ஸோ நான் வந்து மயோனஸ் ரெடி பண்ணுவேன். அதுக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் செய்யறதுக்கு என்னென்ன பொருளாக வேணும்னு சொல்லிட்டு கட் பண்ணி ரெடி பண்ணுவார். பார்க்கலாமா? சரி பார்க்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மயோனஸ் அடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆயில் யூஸ் பண்ணி வந்து மயோனஸ் செய்வோம் இல்லையா? இப்போ வந்து ஆயில் யூஸ் பண்ணாமல் ஆயில் கொஞ்சமாக யூஸ் பண்ணி முட்டை பாயில் பண்ணி போட்டுருவோம். ஃபஸ்ட்லாம் வந்து பாயில் பண்ணாமல் எக்கை உடச்சி ஊற்றுவோம். ஆனால் ஆயில் அதிகம் சேர்ப்போம். இப்போ ஆயிலை குறைச்சிக்கலாம் அப்படின்ட்டு வேறு மெத்தட் இது. ஆமாம், நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்துடலாம். சரி ஓகே. சுவிட்ச் போட்டால் தான் அரைக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஒரு வேலையை. நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க மயோனஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது வந்து இது கொஞ்சம் மீதி இருக்குது. இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய போகிறோம். அப்படி தானே? ஆமாம், பன்னீர் இது வந்து கேப்சிகம், குடமிளகா, ஆனியன் மூணும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாண்ட்விச் செய்ய போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் வந்து நான் பாஸ்தா வாங்கிட்டு வந்தேன். பாஸ்தா செஞ்சு நான் மட்டும் தான் சாப்பிட்டேன். அது வந்து எனக்கு உடம்புக்கு ஒத்துக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அது மாதிரி செய்யவே இல்லை நான். அதனால சரி இவர் சாண்ட்விச்சில் வந்து மாஸ்டர் ஆச்சு. அதனால் இவர் செய்ய வச்சலாம் சொல்லிட்டு செய்ய வைக்கிறேன். ப்ரெட்டும் இதுக்கு கொஞ்சம் ஆமாம் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடலாம். பன்னீர் வேஸ்ட் ஆகக்கூடாது, ஏன்னா டேட்டு முடியும். ஆமாம், டேட் இருக்கானா வேஸ்ட் ஆக வேறு என்ன பண்ண போகிறோம்? சரி ஓகே.
மயோனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயில் எக் போட்டு அது கூட கொஞ்சம் பெப்பரு, கொஞ்சம் ஆஃப் லெமனு, சால்ட்டு, சுகரு, கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக தண்ணி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதானுண்ணா. போன வாட்டி நாங்கள் ஒரு கிளாஸ் நிறைய எண்ணெய் போட்டு அரைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அது வந்து நம்ம உடச்சி ஊற்றின முட்டை போட்டால் எண்ணெய் அதிகமாக சேர்ப்போம். எண்ணெய் ஆயில் அதிகமாக சேர்த்துக்கூடாதுன்றதுனால இந்த மெத்தட். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இவர் நீ செய்கிறேன்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நான்வெஜ்ஜு எதாவது செய்ய சொன்னால் இதுக்கு வந்து ஓவன் அது போய் அவன்னு கேட்பார் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி வந்து வீட்டில் இல்லாத சாஸ் ஐட்டில் வந்து கேட்டுன்னு இருக்காரு. என்ன சாஸ்? இது வந்து மஸ்டர்ட் சாஸ். அதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது. ப்ராப்பராக செய்யணும்னா அதுக்கானது எல்லாமே ப்ராப்பராக வேணும். பட் நம்ம ஹோம்மேடுன்றதுனால வீட்டில் இருக்கிறத வச்சு மசாலா மட்டும் போட்டுக்க வேண்டியதான். ஆமாம், சரியா? பெப்பர் போட்டுன்னு கொஞ்சம் சால்ட்டு அதோட மைனஸ் சேர்த்துக்கலாம். நம்ம டோஸ்ட்லாம் தேட முடியாது, நமக்கு தோசைகள் தான் டோஸ்ட்ரு. பிரெட்டை போட்டு நல்லா தோசைகளே டோஸ்ட் பண்ணிட்டு நடுவில் அப்ளை பண்ணி திரும்ப வச்சு அப்படியே 2 இந்த பக்கம் திருப்பி போட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். ஓகே, முடிஞ்சிச்சா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நல்லா வீடியோ போடலன்னு சொல்லிட்டு நான் எந்த காரணமும் சொல்ல விரும்பலை. ஏன் பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டு ஓடிச்சு, கண்டென்ட் சரியாக கிடைக்கல, திருவிழா டைமில் வெளியே எதுவும் போக முடியல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடல. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ரெகுலராக. நான் வேணா ஓகேவா? ஓகே, இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போட வேண்டியதான். ஆமாம். ஸோ வந்து நெய்லாம் எடுத்துகிட்டு வராரு. அவர் செய்கிறதுக்கு அவரோட வேலை அவர் பார்த்துட்டு இருக்காரு. டோஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பட்டர் தேவை, நம்மகிட்ட பட்டர் இல்லை. வீட்டில் இருக்கிறது நெய் இருக்குது. ஆமாம், அதை வச்சு டோஸ்ட் பண்ணிடலாம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பட்ஜெட் வீடியோ வந்து போட சொன்னீங்க. போட்டுடலாமாண்ணா? அது போடணும். எவ்வளோ வீடியோ எவ்வளோ செலவாச்சு அப்படின்ற வீடியோ போடணுமா? ஆமாம். இதுக்கப்புறம் ஏதாவது எழுத வேண்டிய வேலை இருக்கா? இல்லை இதில் அவ்வளோதான், வீட்டு வேலைலாம் ப்ராப்பராக முடிஞ்சிடுச்சு. இது வரைக்கும் பண்ண செலவு எல்லாம் கரெக்டாக எழுதியிருக்குமான்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம வீடியோ போட்டுற வேண்டியதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பட்ஜெட் வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வீடியோ போடுறோம். சரி, வாங்க ஒரு சேனல் செய்து போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தோசைக்கல்ல டோஸ்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், மயோனஸ் தடவிட்டு இருக்கோம். ஹோம்மேட் மயோனஸ். சரியாக அப்ளை பண்ணி வேண்டியதான். உள்ள ஸ்டஃப் பண்ணி தக்காளிலாம் போட்டுக்கலாம்ல? தக்காளி நம்ம பன்னீரில் நாங்கள் போட மாட்டோம். நம்ம இஷ்டம் தான் போட்டுக்கலாம். இது வேணால் தக்காளி போடலாம், வெள்ளரிக்காய் போடலாம். வெஜ்ஜு சாண்ட்விச் தான். நானும் எனக்கு அதான் இந்த ட்ரெண்டிங் சாண்ட்விச் செய்யணும்னு பார்க்குறேன். சரி, அதுக்கு வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன கிடைக்கும் அதுக்கு? சிக்கன் வேணும். இல்லை இருக்குது, ஆனால் ஒரு பொருள் இருக்கும்போது ஒரு பொருள் இருக்க மாட்டேங்குது. அதான் ப்ராப்ளம். அப்புறம் டோஸ்ட் பண்ணணுமா? ஆமாம், திரும்ப மேலே வச்சு டோஸ்ட். சீஸ் வைக்கணும் தானே அந்த லேயர்? சீஸ் தான் இல்லை இருக்கா? இல்லை, வைக்கணும் தானு கேட்குறேன். வேணும்னா நமக்கு எக்ஸ்ட்ரா சீஸ் வேணா வச்சுக்கலாம். அதுதான், ஒரு டோஸ்ட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. நம்ம டோஸ்ட் இருந்ததுன்னா இப்படி வச்சு இப்படி லாக் பண்ணுவாங்க. மேலேயும் டோஸ்ட் ஆகும், கீழே டோஸ்ட் ஆகும், திருப்பி நல்லா ஹீட் ஆகும். அதனால இது கொஞ்சம் நம்ம கம்மி தான் டோஸ்ட் ஆகுது. சரி, வாங்கிடலாமா? அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். வாங்கலாமா? வாங்கிக்கலாமே. வாங்கின போத நாள் கொஞ்ச நாள் வந்து ஆர்வமா செய்வோம். அதுக்கப்புறம் அப்படிதான், எதுவானாலும் சரி ஸ்டார்டிங்ல தான் அது ரொம்ப ஆர்வமா இருப்போம். அதுக்கப்புறம் அது ஓரமா போயிடும். ஆமா, நமக்கு நல்ல எல்லாருக்குமே அப்படிதான். இதே நல்லா டோஸ்ட் ஆகுது, இதே போதும். நேரம் என்ன வேணும்? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாண்ட்விச் ரெடி. அப்படியே எடுத்து வச்சு கட் பண்ணிக்க வேண்டியதான். பிரிங்காம கட் பண்ணு. இது கண்டிப்பாக பிரிங்க, உள்ளலாம் இப்போ அப்ளை பண்ணிக்கோங்கள. பிரிச்சு காட்டு. வா, நல்லா இருக்கு. சாப்பிட்டு வரு. சாப்பிடுவா? சாப்பிடு. ரொம்ப நாளாக ஏய், நானும்பா. சூப்பராக இருக்குது. பன்னீர், இந்த கேப்சிகம், ஆனியன்லாம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. மயோனஸ் அதுதான் மெயின். சரி, சாப்பிடு.
ஃப்ரெண்ட்ஸ் இவரோட வேலை வந்து தான் நான் செய்ய போகிறேன். ஒரு கடைசி சாண்ட்விச் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டஃபிங்ஸ் இருக்குது. இதை வச்சு நான் செய்கிறேன், நான் செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இந்த வேலையை கற்றுக்கிறேன். செய்யலாமா? அதான் நீ செஞ்சு நீயே சாப்பிட வேண்டியதான். சரி. ஏன்னா நீ தான் நிறைய ஸ்டஃபிங் கேட்டேன். அவருக்கு எங்கே பாருங்க, அவருக்கு தனியாக போட்டு அவர் வச்சுக்கணும். எனக்கு ரெடியாக இருக்குது ஆல்ரெடி. ஏன்னா கடைசி இது ஒன்று தான் நம்ம செய்ய முடியும். அதுக்கப்புறம் ப்ரெட் போட்டால் பத்தாதுல்ல. ஆமாம் கரெக்டாக வருது. ஒரு அதான் 4 சாண்ட்விச் வந்துக்குது. ஆமாம் ஃபர்ஸ்ட் ஒன்று சாப்பிட்டேன். நானும் அவரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஒரு சாண்ட்விச் ஜெகா எடுத்தாச்சு, ஒரு சாண்ட்விச் வந்து இவர் ஒன்று நான் ஒன்று. ஆமாம் கரெக்டாக 4 வந்திருக்கு. அது ஒரு ஆஃப் இருந்ததில்ல பன்னீர் அதை வச்சு. இவரு நீ பண்ணி பத்தாதுல என்ன 10 சொல்லலை, அதான் சொல்ல எவ்வளோ வரும்னு தெரியல என்ன. பரவாயில்ல கரெக்டாக தான் இருக்குது. அது மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக ஆகிடுச்சு ஈக்குவலாக. நான் வந்து சரி மயோனஸ்லாம் மீறும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தா அதுக்கு தான் நான் அதிகமாக வச்சேன். 4 முட்டை போட்டு அடிச்சிருவேன், 2 முட்டை போட்டு அடிச்சிருப்பேன். நான் 4 முட்டை போட்டு அடிச்சதே கரெக்டாக இதில். ஆமாம் அதான் ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போ அப்புறம் செய்ய போகிறோம் அவ்வளோதான். ஏதோ பன்னீர் இருந்தது, இந்த ஐடியா வந்துட்டு செஞ்சோம். செஞ்சாச்சு. இது நான் போட்டேன், இது போட்டேன். சூப்பரான இது அது வந்து அவர் போட்டேன், இது வந்து நான் போட்டேன். இங்கே வந்து பின்னாடி சைடு ஃபுல்லாக பிரிக்கிடுச்சு. ஏன்னா நான் அதிகமாக வச்சு செஞ்சுட்டேன். ஆமாம் எக்ஸ்ட்ரா இருந்தது எல்லாத்தையும் போட்டு எக்ஸ்ட்ராவாக போட்டாங்க. அது வேஸ்ட் ஆகிடும். வேஸ்ட்டாக தான் பரவாயில்ல விடுங்க சாப்பிடு. ஆனால் நல்லாயிருக்கும். அதிகமாக ஸ்டஃபிங்ஸ் வச்சு சாப்பிட்டாலும் பிடிக்கும். ஆனான்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுருக்கலாம். நிறைய வச்சு செஞ்சுட்டேன். ஆனால் நல்லா சாப்பிட்டு வரேன். நல்லா இருக்கா? அதாவது அந்த அளவுக்கு வைக்கக்கூடாது. வச்சுன்னா இது பாருங்க, இதை எடுத்துன்னு வச்சுக்கா, இது பாரு இப்படி காட்டலாம். எப்படி தெரியுது? நீ காட்ட அந்த மாதிரி. அப்பா திருப்பதி லட்டை கோச்சு அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன். வேணாம் நான் போட்டது எனக்கு உனக்காக போட்டது நீயே சாப்பிடு. எனக்காக போடல, நிறைய இருக்குது. நீ எங்கே வேஸ்ட் பண்ணிடுறதா நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கினேன். சரி ஓகே வாங்க, நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டு பேசலாமா? சரி சாப்பிடு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட சேர்த்து ஈவினிங் ஸ்நாக்ஸும் முடிச்சாச்சு. சாண்ட்விச் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாண்ட்விச் மூலம் போடுவாராம். நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி சாண்ட்விச் போடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அந்த சாண்ட்விச்சை போட சொல்லி பார்த்துடலாம். ஓகே சரி ஓகே சரி ஓகே, இது ஒரு டாஸ்க். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டே போச்சு. எனக்கு திருவிழாவும் சூப்பராக வந்து போச்சு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சரைனா மனோராஜ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டேன் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய்.